இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்பொழுது தெய்வ வார்த்தை கேட்டு மகிழ்வோமா? வார்த்தைக்கு நேரம் கடந்து போகலாம். வேதத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். நாம் தியானிக்கக்கூடிய ஒரு வேத பகுதி என்னன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். நீதிமொழிகள்: நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாள்ல நம்மளோட பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், இக்கட்டிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், உபத்திரவத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், போராட்டத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், சில நெருக்கத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன், சில அவமானத்திலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன். என்னென்ன கஷ்ட நிலைமையில நீங்க இந்த நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, அந்த கடன் பிரச்சனையினால, குடும்ப பிரச்சனையினால, அவமானத்தினால நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்களை விடுவிக்கிற ஒரு காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் ஒரு விடுவிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் வந்திருக்கிறது. கர்த்தர் இந்த பிரச்சனையை மாற்ற ஒரு வேலை வந்திருக்கிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் உங்க பிரச்சனைகள்ல இருந்து விடுவித்து உங்களை தப்ப வைக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் விடுவிக்கக்கூடிய ஒரு தேவன், அவர் தப்ப வைக்கக்கூடிய ஒரு தேவன், அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு தேவன். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த அவமானமா இருந்தாலும், இந்த பிரச்சனையில இருந்து உங்களை விடுவித்து கர்த்தர் உங்களை தப்ப வைக்க போகிறார். கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். இந்த நாள் முதல், இந்த நேரம் முதல் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிங்க. இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் இக்கட்டில இருந்து நீங்க விடுவிப்பேன். இக்கட்டில இருந்து, நீதிமான் இக்கட்டில இருந்து விடுவிக்கப்படுவான். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் இந்த செய்தி முடிகிற வேளையில கர்த்தர் உங்களை விடுவித்துதான் உங்களை அனுப்ப போகிறார். உங்களை சுகப்படுத்தி தான் அனுப்ப போகிறான். உங்க மனதில் உள்ள கவலைகளை நீக்கிதான் அனுப்ப போகிறான். உங்க பிரச்சனைக்குள்ள குழப்பங்கள் என்ன என்று சொல்லி அதுல இருந்து உங்களை விடுதலை பண்ணி தான் உங்களை வெளியே கொண்டு போக போகிறார். இல்லையா? ஆமா, உங்களை இக்கட்டில இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை நல்லா கவனிக்கும் பொழுது, தேவ பிள்ளைங்க இக்கட்டுல இருந்து விடுவிக்கப்படுவாங்களாம். ஆனா எந்த இக்கட்டுல இருந்தாங்களோ அதே இக்கட்டுல துன்மார்க்கர்கள் விழுந்து போவார்கள். அதே இக்கட்டுல சத்துருக்கள் விழுந்து போவார்கள். உங்களை நெருக்கிறவங்க, உங்களை அவமானப்படுத்துறவங்க, உங்களை வேதனைப்படுத்துறவங்க, கண்ணீர் வடிக்கிறவங்க ஒவ்வொருவரும் அந்த இக்கட்டுக்குள்ள தள்ளப்படுவார்கள். ஆண்டவரே, வேத வசனம் இவ்வாறா தெளிவா சொல்லப்படுகிறது. அவன் இருந்த இடத்துல, யாரு? நீதிமான் விழுந்த இடத்துல. ஆமா, இப்போ யாரு விழுவார்களாம்? உங்களை நிந்தித்த, அவமானப்படுத்துற, வேதனைப்படுத்துற, கண்ணீர் சிந்த வச்ச, ஆமா, இருதயத்தை வந்து ஒடுங்க வைத்த, ஆமா, சோர்வடைய வைத்த எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்களாம்? ஒரு நாள் விழுந்து போய் விடுவார்கள். உங்களுக்கு விரோதமா ஒரு வழியா எழும்பினாலும் ஆண்டவர் 7 வழியாக உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து இன்னைக்கு அவங்களை விழ வைக்க போகிறார். ஆனா உங்களை தலை நிமிர பண்ணி உங்களை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போகிறார். உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க போகிறார். அவர் இக்கட்டில இருந்து விடுவித்து துன்மார்க்கனை விழ வைக்கக்கூடிய ஒரு தேவன் அவர். பாருங்க, வேதத்துல கூட ஒரு மனுஷன் இவ்வாறாக காணப்பட்டார். நீதிமானாகிய தானியேலுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது, சிங்க கெபிக்குள்ள அவர் தள்ளப்பட்டு இக்கட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, அதிகாரத்தின் நிமித்தமா ஒரு நெருக்கம் வருகிறது, சூழ்நிலைகள் நிமித்தமா ஒரு நெருக்கம் வருகிறது, கூட வேலை பார்க்கிறவங்க மூலமா ஒரு நெருக்கம், பழகினவங்க மூலமா ஒரு நெருக்கம். இப்படி பலவித சூழ்நிலைகள்ல இந்த தானியேல் என்ன பண்ணுகிறார்னா, நெருக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, அவமானப்பட்டு, இக்கட்டான சூழ்நிலையில என்னை விடுவிக்க யாரும் இல்ல, எனக்கு சம்பளம் தருகிற ஆள் கூட விடுதலை கொடுக்கிற ஆள் இல்ல, எனக்கு கூட இருக்கிற நபர்கள் கூட விடுவிக்க ஆள் இல்ல,
எல்லாரையும் நீ அவமானப்படுத்தி கடைசியில சிங்க கபீலத்துக்கு போட்டுட்டாங்களே சொல்லி சோர்ந்து போகல தானியேல். அந்த இடத்துல கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். ஆனா யாரெல்லாம் அவமானப்படுத்தி தானியேலை குற்றம் கண்டுபிடிச்சு தானியேலை வேதனைப்படுத்தி தானியேலுக்கு விரோதமா கையெழுத்து இட்டு தானியேலுக்கு விரோதமா சட்டங்களை ஏற்றினாங்களோ அத்தனை பேரு சிங்க கபில விழுந்து போனார்கள். சிங்க கபில விழுந்து சிதறடிக்க போனார்கள். அவருடைய சரித்திரங்களே இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீ விடுவிக்கப்படுவாய், நீ தப்புவிக்கப்படுவாய். ஆனா இதுவரைக்கும் உன்னை சிறைப்பிடித்த, இதுவரைக்கும் உன்னை அவமானப்படுத்துற, இதுவரைக்கும் உன்னை வேதனைப்படுத்துற அத்தனை பேரும் விழுந்து போகக்கூடிய ஒரு காலம், அத்தனை பேரும் விழுந்து போகக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதத்துல நல்ல கவனமா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைங்களே. இந்த நாள்ல ஆண்டவர் நம்மளை விடுவிக்கணும்னா, இந்த சிறையிருப்புல இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வரணும்னா தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும், தேவ ஜனங்கள் என்ன செய்யணும், இதுதான் நம்ம வேதத்துல இருந்து சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கவனமா கவனிங்க. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் இந்த கடைசி காலத்துல தேவ ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் அத நல்ல கவனமா கவனிக்கணும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். 30:10. குற்றம் சுமத்தாதே, எஜமான இடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் நீ என்ன செய்யாத. அப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நீ யாரையும் குற்றம் சுமத்தாத. அல்லேலூயா. நீ யாரையும் குற்றம் கண்டுபிடிக்காத, நீ யார் மேலே குற்ற பழிகளை சாட்டாத, நீ யாரையும் குற்றம் கண்டுபிடிச்சு அவங்களுடைய இருதயங்களை காயப்படுத்தாத. பாருங்க, தானியேலுக்கு விரோதமா பல தீர்மானங்கள் எடுத்த பொழுதிலும், பல விதமான கையெழுத்து இடுவதற்குள்ள காரியங்கள் ஏற்படுத்தப்பட்ட பொழுதிலும் தானியேல் யாரையும் என்ன செய்யல, குற்றப்படுத்தவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனமா கவனித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைங்களே. அதுதான் வேதத்துல இந்த கடைசி நாட்களை வாழக்கூடிய நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மளோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். அப்ப நம்ம எப்படி வாழ வேண்டும்னா, எந்த ஒரு மனுஷனையும் இந்த கடைசி நாட்கள்ல குற்றம் கண்டுபிடிக்க கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா நீ குற்றம் சாட்டாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். எஜமான இடத்தில், கர்த்தராகிய தேவனிடத்தில், கர்த்தர் படைத்த மனிதர்களிடத்தில், அவருடைய வேலைக்காரர் மேல், அவர் படைத்த சகல ஜனங்கள் மேல் நீ என்ன செய்யக்கூடாதா, குற்றம் கண்டுபிடிக்க கூடாதான். அவருடைய சாயலாகிய மனிதர்கள் மேலும், அவருடைய சாயலாகிய மனுஷிகள் மேலும், அவருடைய சாயலாகிய நம்மளுடைய பிள்ளைகள் மேலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குற்றம் கண்டுபிடிக்கவே கூடாது. அல்லேலூயா. அதுதான் வேதம் தெளிவா சொல்லப்படுகிறது, நீ குற்றம் கண்டுபிடிக்காத. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வேதத்துல நீங்க திருப்பி படித்து பார்க்கும் பொழுது வேத வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் எடுத்து ஒரு படிக்கலாம். மத்தேயு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை நீ குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறாக சொல்லுகிறார், நீ யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காத. நீ பார்த்ததை வச்சு, நீ கேட்டதை வச்சு, நீ நடந்துகிட்ட சூழ்நிலைகளை வச்சு நீ யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காத. மற்றவர்களை குற்றவாளி என்று நீ தீர்க்காத. ஆண்டவருடைய பிள்ளைகளிடை நம்ம என்ன செய்கிறோம்னா, பல மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு, பல குடும்பங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு, நெருங்கினவர்களும் பழகினவர்களும் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் நம்ம கேட்ட சம்பவங்களையும் வைத்து பல காரியங்களை பேசும் பொழுது நம்மளே அறியாமல் என்ன செய்கிறோம்னா நம்ம குற்றம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதுதான் வேத வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. ஆமா, நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு
நீ குற்றவாளி என்று நீ தீர்க்கப்படாதபடிக்கு. பாருங்க, தானியேலுடைய நாட்கள்ல சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்ட தானியேல் விடுவிக்கப்பட்டாலும் குற்றவாளி என்று யார் தீர்ப்பு எழுதினார்களோ, யாரு தீர்ப்பு எழுதுறாங்களோ, அதிகாரத்துல இருந்தவங்களாலும் சரி, ஆளுகை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாரு தீர்ப்பு எழுதுனாங்களோ அவங்கள கர்த்தர் விழ பண்ணினார். அதே போலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ குற்றவாளி என்று நீ தீர்க்கப்படுவாய். நீ யாருக்கு விரோதமா நீ பேசினாலோ, குற்றம் கண்டுபிடித்தாலோ, அவமானப்படுத்தினாலோ, மற்றவங்களுக்கு முன்பாக வேதனைப்படுத்தினாலோ நீ குற்றவாளியாய் காணப்படுவாய். அதுதான் ஆண்டவர் தெளிவா சொல்ற, நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். நீ நம்ம பலரும் குற்றம் கண்டுபிடித்தே வாழ்ந்து கொண்டிருக்கு. இது தப்பு. சாப்பாட்டுல குறை, சாப்பாட்டுல குத்தம், வீட்டுல குத்தம், சின்ன வேலை செய்யலன்னா குத்தம், ஒரு சின்ன பிரச்சனைனா குத்தம். இப்படி பல இடத்துல பல காரியங்கள் நிமித்தமா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? குற்றங்களை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோம். கணவனை குற்றம் கண்டுபிடிக்கிறோம். ஒரு ஜெப குறிப்பு சொல்ல வந்தா கூட அதுலயும் அவங்க அப்படி பண்றாங்க பாச, இப்படி பண்றாங்க பாசன்னு சொல்லிட்டு குற்றம் தான் அந்த ஜெப குறிப்புல இருக்கிறது. அப்ப நம்ம குற்றம் கண்டுபிடித்து நம்ம குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டாயின பிறகு நம்ம பண்ணக்கூடிய ஜெபத்திற்கு எப்படி பதில் தேவன் கொடுக்க முடியும்? நல்ல கவனமா கவனிங்க. அதான் வேதம் தெளிவா சொல்லப்படு, நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். நீ பலருடைய வாழ்க்கையில நல்லா ஜெபிக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில கனி கொடுக்கணும், வளரணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்த்து கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறனாலதான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியவில்லை. அதான் வேதத்துல இன்னொரு வசனத்தை குறித்து நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, ரோமர்களை நிருபத்துல எடுத்துக்கொள்ளுங்க, 2வது அதிகாரம் ஒருவர் 1வது வசனத்தை படிக்கலாம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் தனி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிற எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னை தானே குற்றவாளியாய் தீர்க்கிறார். வேத வசனம் இவ்வாறாக தெளிவாய் சொல்லப்படுகிறது. உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. அவன் என்ன தப்பு பண்ணினாலும், என்ன குற்றம் செய்திருந்தாலும், என்ன தவறு செய்திருந்தாலும் நீ போக்கு சொல்ல அவனுக்கு இடம் இல்லை. நீ அப்படி போக்கு சொல்லி கொண்டு இருந்தாலானால், குற்றம் சுமத்தி கொண்டு இருந்தாலானால், நீ மற்றவர்களை குற்றம் சொல்கிற நீ குற்றவாளி என்று நீ தீர்க்கப்படுவாய். நீ யார குற்றவாளி என்று தீர்த்து கொண்டு இருக்கிறாயோ, அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறோமோ அவர்களை நம்ம குற்றவாளி அல்ல. தேவன் பார்ப்பது நம்மளை தான் ஆண்டவர் குற்றவாளியாய் பார்க்கிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு குற்றத்தை வைத்துக் கொண்டு நம்ம மற்றவங்களை குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறோம் என்று கர்த்தருடைய பார்வையில காணப்படும். அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லப்படுகிறது, நீ போக்கு சொல்லவனுக்கு இடம் இல்ல. அடுத்த வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது. அப்போ இந்த குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்கன்னா நியாய தீர்ப்பு அடைந்து கொள்வாங்க. எங்க போவாங்க? நியாய தீர்ப்புல பங்கு கொள்வாங்க. ரகசிய வருகையில பங்கு கொள்ள மாட்டாங்க. ஆமா, ஆண்டவருடைய ராஜ்யத்துல பங்கு கொள்ள மாட்டாங்க. அவங்க எல்லாரும் நியாய தீர்ப்பு அடைத்து அவங்க எங்க பங்கு கொள்வாங்கன்னா, அக்னியும் கந்தமும் நிறைந்த அந்த பாதாள கடல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளப்பட்டு போய் விடுவார்கள். அதுதான் வேத தெளிவாய் சொல்லப்படுகிறது. அவங்க நியாய தீர்ப்பு அடைவார்கள். அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு கொடுமையான ஒரு காரியம். தேவன் ஐஸ்வர்யவானே நியாய தீர்ப்புக்கு நேராக தள்ளும் பொழுது அங்க வெயில் தாங்க முடியல, உஷ்ணம் தாங்க முடியல. ஐயோ, ஒரு சொட்டு தண்ணீர் கிடைக்காதா? ஐயோ, இந்த வேதனை தாங்க முடியாம கதறி கொண்டிருக்கிறான்.
வெப்பம் தாங்க முடியாம கதறி கொண்டு இருக்கிறான். அவனுடைய ஆத்துமால உணர்வு இருக்குது, ஆவியில உணர்வு இருக்கிறது, அவனுடைய சரீரத்துல உணர்வு இருக்கிறது. ஐயோ எனக்கு ஒரு வேதனை தாங்க முடியல, எப்படியாவது என்னை வெளியே கொண்டு வந்துருங்க என்று சொல்லி அவன் கதறி கொண்டு இருக்கிறான். நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று ஐஸ்வர்யவானுக்கு. அதுதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அந்த நியாய தீர்ப்புல நீங்களும் நானும் பங்கு கொள்ளாமல் இருக்கணும்னா தேவ பிள்ளைகள் ஒரு தேவ மனுஷனையோ தேவ ஊழியர்களையோ வீட்டுல உள்ளவங்களையோ குடும்பத்துல உள்ளவங்களையோ சகோதரர்களையோ கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ குற்றம் சாட்டாதிருங்கள். கூட பிறந்த சகோதரர்களை குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. நியாய தீர்ப்புக்கு நேராக தள்ளப்பட்டு விடுவோம். தயவு செய்து குற்றம் கண்டுபிடிக்காதீங்க. நீ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களோட எச்சரித்து கொண்டு இருக்கிறார். நீ வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய, நீ பிசாசால நீ வஞ்சிக்கப்பட்டு போய் விட கூடாது என்று ஆண்டவர் உங்களோட எச்சரித்து கொண்டு இருக்கிறார். இந்த நாட்கள் கடைசி காலம், பொல்லாத காலம், விசுவாசத்தை விட வேண்டிய ஒரு காலமாய் இருக்கிறது. அன்பு தணிந்து போகக்கூடிய ஒரு காலமாய் இருக்கிறபடினால நீ யாரையும் குற்றம் கண்டுபிடிக்காத, யாரையும் குற்றவாளி என்று நீ தீர்க்காத, யாரையும் குற்றவாளி என்று சொல்லி முத்திரை போடாத. ஒரு மனுஷன் குற்றவாளி என்று சொல்லி நல்ல கவனமா கவனிங்க, தீர்க்கும் போது அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய எப்படி ஒரு மனுஷன் மற்றவங்களை குற்றவாளி என்று கண்டுபிடிக்கிறோம்? சொல்லுங்க பாக்குறோம். எதுனால ஒரு ஆளை குற்றவாளியா சொல்றோம், குற்றம் கண்டுபிடிக்கிறோம்? நம்மள அறியாமலே எதுனால குற்றம் கண்டுபிடிக்கிறோம்? சொல்லுங்க. அது செய்யற தப்பு, சாம்பார்ல உப்பு இல்லை, அது இல்லை, வீட்டுல இது சரியில்லை, அது சரியில்லை. ஏன் ஒரு காரியத்துல நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம் நம்மள அறியாமலே? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்களேன். ஏன் நம்மள அறியாமலே குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம்? வேதம் என்ன தெளிவா சொல்லப்படுதுன்னா, நீங்க வசனத்தை படிங்க. அதே அதிகாரத்துல 2வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. உன் மனக்கடினத்திற்கு, ஆமா, ரோமர் 2:5, உன் மனக்கடினத்திற்கு குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினாலே உனக்கு கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. அப்ப எதனால ஒரு மனுஷியோ அவரோட குடும்பத்துல உள்ளவங்களையோ குற்றம் கண்டுபிடிக்கிறோம்னா, மன கடினம், இருதய கடினம் இருக்கும் பொழுது நம்மள அறியாமலே என்ன செஞ்சிடறோம்? குற்றம் கண்டுபிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். ஒரு எடுத்துக்காட்டாக, இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிட்டே இருக்கிறோம், ஆனா அவங்க செய்யவே இல்லை. அப்ப கொஞ்ச நேரம் ஆக ஆக என்ன செய்யும்? இருதய கடினப்படுமா படாதான்? திரும்ப திரும்ப நான் சொல்லியும் கேட்கலையே சொல்லி இருதய கடினப்படுமா படாதான்? இருதய கடினப்படும் போது அடுத்து நம்ம என்ன செய்வோம்? நான் அப்ப சொன்ன அதை செய்யல, இப்ப அதை சொன்ன இதை செய்யலன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்மளை அறியாமலே ஒரு குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம தள்ளப்பட்டு விடுவோம். அதுகிட்ட நம்ம பிடிக்காத ஒரு காரியத்தை அவங்க செய்யும் பொழுது, அது நமக்கு அருவருப்பாய் காணப்படும் போது, நம்ம வெறுக்கிற காரியங்களை இன்னொருவர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருவோம்? அறியாமலே குற்றம் கண்டுபிடித்து விடுவோம். அதுதான் வேதம் தெளிவா சொல்லப்படுது. நீ இருதய கடினம் உள்ளவனாய் காணப்படுகிறதுனால நீ மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கிறாய். அப்ப எவ்வளவுதான் ஜெபம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்குது? இருதய கடினம். இந்த இருதய கடினம் இருக்கிறதுனாலதான் ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ ஒரு பிள்ளைகளையோ நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம். தப்பு செய்யறாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இயேசுவே அந்த தப்பை பார்த்து மன்னிச்சாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில மன்னிக்க முடியாம இருதய கடினங்கள் இருக்கிறபடினாலதான் மற்றவங்களை குற்றம் கண்டுபிடித்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. அதுதான் ஆண்டவராய தேவன் நம்ம மத்தியில சொல்லி கொண்டு இருக்கிறார். யார பார்த்து நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோமோ நம்ம இருதய கடினம் அவங்க மேல இருக்கிறபடினால பலமுறை சொல்லியும் எனக்கு கீழ்ப்படியல, பலமுறை சொல்லியும் என் செவி கொடுக்கல, பலமுறை சொல்லி அந்த வார்த்தையின்படி அவன் நடக்கலன்னு சொல்லி பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? அவன் சோர்ந்து போய் சில நேரத்துல இருதய கடினத்துக்குள்ள தள்ளப்பட்டு நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அதான் வேத வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது. இன்னொரு வேத வசனத்தை கொண்டு படிக்கலாமா? நீங்க சங்கீதத்தின் புஸ்தகத்துல நீங்க 81வது அதிகாரத்துல 12வது வசனத்தை ஒருவர் படிக்கலாம். சங்கீதம்
81:12. ஆகையால் இருதயத்தின் கடினத்திற்கே விட்டு விட்டேன். ஆண்டவர் சொல்ற பாருங்க, நீ இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினால நான் என்ன செஞ்சேன், உன் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேன். நீ எப்படி போறியோ போ, நீ எப்படி வாழ்கிறியோ வாழு, எப்படி நடக்கிறியோ நட. ஆமா, நான் உன் இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமா நான் விட்டுட்டேன். காரணம் ஏன் ஆண்டவர் விடுறாரு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்க இன்னொரு வசனத்தை கூட நீங்க படிக்கலாம். எபேசியர்கள் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளும் பொழுது, எபேசியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் 4:16 18வது வசனத்தை படிங்க. அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு விட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ புத்தியில அந்தகாரப்பட்டுட்ட, அதனாலதான் நான் உன்னை விட்டுட்டேன். நல்ல கவனமாக கவனிங்க. அவர் புத்தியில அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நல்ல கவனமா கவனிக்கணும். தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா இருக்கிறோம். அப்போ எவ்வளவு ஜெபிச்சாலும், ஆராதிச்சாலும், வேதம் வாசித்தாலும், ஆலயத்துக்கு கடந்து வந்தாலும் நம்ம குற்றம் கண்டுபிடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டே இருந்தோமானால் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம அந்நியராய் காணப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்டவனாய் அல்ல, மனம் திரும்பினவனாய் அல்ல, ஆமா அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் அல்ல, கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம அந்நியராய் காணப்படுகிறோம். இன்னும் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்ம ரட்சிக்கப்படல, புறஜாதியாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. அந்நியராய் இருக்கிறோம். அதான் வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. பாருங்க, அந்நியராய் இருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களிலும் ஆவலோடு நடப்பிக்கும்படி. இப்ப குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அவங்க பாவத்துக்குள்ள விழுவாங்க. பாவ வாழ்க்கை அவங்கள பின்தொடரும், பாவ சூழ்நிலைகள் அவங்களை மேற்கொள்ளும், பாவத்தின் எண்ணங்கள் மேற்கொள்ளும். காரணம் என்ன, நம்ம குற்றம் கண்டுபிடிக்க அந்தகாரத்தின் கிரியைகள், அசுத்தங்கள், வல்லமைகள் உங்களை மேற்கொள்ளும். அதுதான் வேத வசனம் இவ்வாறாக தெளிவாய் சொல்லப்படுகிறது. அசுத்தங்கள் ஆவலோடு நடப்பிக்கும்படி, அசுத்தங்கள்னா பாவ இச்சைகள் ஆவலோடு நடப்பிக்கும்படி, உலக காரியங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி. எப்ப ஒரு மனுஷன் குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறானோ பாவத்துக்குள்ள விழுந்து விடுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். அதுதான் வேத வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆண்டவரை விட்டு கொடுத்துருவாருங்க. ஏன் இந்த இச்சை நமக்குள்ள, ஏன் இந்த விபச்சார எண்ணம், ஏன் இந்த வேசித்தனத்தின் எண்ணம், ஏன் இந்த டிவி சீரியல் மோகம், சில காரியங்களுக்கு ஆண்டவர் விட்டு கொடுக்கிறாருன்னா நம்ம சிலரை குற்றம் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறனாலதான் ஆண்டவர் சிலரை பாவத்துக்குள்ள இடம் கொடுத்து விட்டு கொடுக்கிறார், விட்டு விடுகிறார். நீ ரட்சிக்கப்படல, நீ மனம் திரும்பல, இன்னும் நீ குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி உலகத்துக்குள்ள விட்டு விடுகிறா. கடைசியில நியாய தீர்ப்புகளை தள்ளப்பட்டு விடுவோம் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால ஆண்டவர் எச்சரித்து கொண்டு இருக்கிறார், நீ யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காத, யாரையும் குற்றவாளி என்று தீர்க்காத. அப்ப நம்ம எப்படி வாழணும் அதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். கடைசியாக சங்கீதத்தின் புஸ்தகம் 38வது அதிகாரம், எப்படி வாழ்ந்தா நம்ம தப்பிச்சு கொள்ளலாம். இப்படிப்பட்ட நெருக்கத்தின் வேளை, அவமானத்தின் வேளை, நிந்தைகளின் வேளையில ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 38வது அதிகாரம் 12 முதல். இது உங்களுக்கு ஒருவேளை இது கடினமா இருந்தாலும் நீங்க கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு நீங்க கடந்து வர வேண்டியது என்று தேவன் விரும்புறபடினாலதான் ஆவியானவர் உங்களோடு இந்த நாள் எச்சரித்து கொண்டிருக்கிறார். 38வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு படிக்கலாம். தாவீது சொல்றாரு, என் பிராணனை விழுங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். அப்ப எனக்கு விரோதமா ஒரு கூட்டம் குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்குது. எனக்கு விரோதமா கண்ணிகளை வச்சு குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது, எனக்கு பொல்லாப்பு செய்ய தேடுவர்கள் கேடானவைகளை குற்றம் கண்டுபிடித்து பேசி நாள் முழுவதும்
வஞ்சனையா என்னை யோசிக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் என்னை குற்றம் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் என்னை வேதனைப்படுத்திட்டு தான் இருக்கிறான், எப்ப பார்த்தாலும் என்னை அவமானப்படுத்திட்டா இருக்கிறான். 4 பேருக்கு முன்னால, குடும்பத்துக்கு முன்னால, வீட்டுக்குள்ள, சமுதாயத்துல எங்க போனாலும் அவமானம். தலை நிமிர முடியல. எழும்பணும் நினைச்சா, ஒரு சூழ்நிலை எழும்பணும் நினைச்சா அடுத்த 4 படியில விழுந்து போயிடுறோம். ஐயோ சோர்ந்து போயிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்க இருக்கலாம். ஆனா வேத வசனம் தெளிவா சொல்லப்படுகிறது பாருங்க. தாவீது என்ன செய்யறாருன்னா, நானும் செவிடனை போல கேளாதவனாகவும் ஊமையனை போல வாய் திறவாதவனுமாய் இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம மற்றவங்க நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது, மற்றவங்க நம்மளை வேதனைப்படுத்தும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? செவிடனை போல கேளாதவனும். எப்படி இருக்கணுமா? செவிடனை போல கேளாதவனும் ஊமையனை போல வாய் திறவாதவனுமாய் இருக்கணும். தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள் அப்படி இருந்து ஆக வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம இங்க ஒரு வார்த்தை பேசுற உடனே அங்க சாயங்காலம் மாலை மலர் போல உள்ள செய்தி அடுத்த இடத்துக்கு போயிடும். முதல்ல சொல்றது நிறுத்துங்க, பேசுறது நிறுத்துங்க, பேச்ச குறைங்க, ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் சொன்னானா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம இருதயத்துல இருக்காது. ஆனா யார்ட்டையோ நம்ம போய் சொல்லிடுறோம். ஆனா தேவ சமுத்திரம் வந்து விழுந்து கிடந்த ஆண்டவர் இப்படி பேசிட்டாங்க, இப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுது இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அமைதி அந்த இடத்துல இருக்கிறோமா? 4 வார்த்தை பேசுறோம், ஒரு வார்த்தையை நம்ம குற்றம் கண்டுபிடித்து பேசுகிறோம் இருதய கடினத்தோட. ஆண்டவர் தெளிவா சொல்ற, நீ பேசாத, அமைதியாயிரு, அமைதியா இருந்து பழகிக்கொள், கற்றுக்கொள். தாவீது அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார், நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது, அவமானங்கள் வந்தது. மாமனார் குடும்பம் மூலமா எதிர்ப்பு, சொந்த பந்தங்கள் மூலமா எதிர்ப்பு, மனைவிகள் மூலமா எதிர்ப்பு, பிள்ளைகள் மூலமா எதிர்ப்பு. எல்லாத்தின் மத்தியிலையும் கர்த்தர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்த ஒரு காரணம் என்னவென்றால், தாவீது சில காரியத்தில் அமைதியா இருந்தபடினாலதான் கர்த்தர் தாவீதோட கூட இருந்தார். தாவீதை உயர்த்தினார், மறுபடியும் இழந்து போன சிங்காசனத்தை கொடுத்தார், அரியணையை கொடுத்து அவரை அந்த பிரச்சனைகள்ல இருந்து, சவுலுடைய போராட்டத்தில இருந்து விடுதலை கொடுத்து, இக்கட்டுல இருந்து தாவீதை தப்பு வச்சது உண்மைதான். இன்னைக்கு அதே தேவன் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, நான் உன்னை இக்கட்டுல இருந்து விடுவிக்க வந்திருக்கிறேன், நான் உன்னை தப்பு வைக்க வந்திருக்கிறேன், நான் உன்னை சிறைச்சாலை போராட்டத்தில இருந்து வெளியே கொண்டு வர போகிறேன் என்று சேனைகளில் கர்த்தர் தீர்க்கமாய் சொல்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா ஆண்டவருக்கு? ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் நான் குற்றம் கண்டுபிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நீங்க பேசினபடியாக நான் ஊமையனை போல பேசாதவனாகவும் செவிடனை போல நான் கேளாதவனுமா இருப்பேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணிச்சீங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க, ஒரு விடுதலையை பார்க்க போறீங்க, ஒரு வாழ்க்கையில ஒரு மனமகிழ்ச்சியை பார்க்க போறீங்க. எல்லாரும் கண்களை மூடு, எல்லாரும் கண்களை மூடு. ஆண்டவரே, இருதய கடினத்தை எடுத்து போடுங்க அப்பா. நான் குற்றம் கண்டுபிடித்து வாழ்ந்து கொண்டிருந்தது உண்மைதான், நான் குற்றம் கண்டுபிடித்து வாழ்ந்தது உண்மைதான். இன்னைக்கு நீர் என்னோடு பேச இருக்கிறீங்க, தெளிவாய் உணர்த்து இருக்கிறீங்க, தெளிவாய் இடைப்பட்டு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில என்னுடைய ஆசீர்வாத இழப்புக்கு, என் வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு, என் வாழ்க்கையில தடைகளுக்கு காரணம் இந்த குற்றம் கண்டுபிடிப்பது ஆண்டவர். இன்னைக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவரோடு பேசி இருக்கிறார். எதனால இந்த பிரச்சனை, எதனால இந்த இழப்பு, எதனால இந்த அவமானம், எதனால இந்த நெருக்கம், எதனால இந்த கண்ணீர், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இருதய கடினம், குற்றம் கண்டுபிடித்து கொண்டு இருக்கிற இருதய கடினத்தினால ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை மன்னிங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அப்பா உமக்கு விரோதமா நான் பாவம் செய்திருக்கிறேன்ப்பா, உமக்கு முன்பாக பாவியா நான் இன்னைக்கு நிக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்பா சொல்லி இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டிருந்த யாரா இருந்தாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன்னு சொல்லி நீங்க ஒருவேளை மனதில் தட்டி கொண்ட தைரியமா இருந்தாலும், ஒருவேளை கர்த்தருக்கு முன்பாக ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கக்கூடாது, கர்த்தர் பார்வையில ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கக்கூடாது.
இன்னைக்கு நான் மறுபடியும் இழந்து போன ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளணும். அது முடிவு பெரிய நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, நான் இனிமேல் நான் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொல்லி நீ உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? நீ உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் அல்லவா? கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா? இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு விடுதலை, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஒரு சமாதானம், இன்னைக்கு வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் மாற்றத்துக்கு இன்னைக்கு நீங்க தீர்வு உண்டு பண்ணுவீராக. நான் இனிமேல் ஊமையின போல பேசாம இருப்பேன் அப்பா, செவிடனை போல கேளாமல் இருப்பேன் அப்பா. அதற்கு என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவர் உங்களோட முகமுகமாய் பேச இருக்கிறார், முகமுகமா இடைப்பட்டு இருக்கிற என் மகளே, என் மகனே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையை நீங்க கர்த்தருக்கு முழுமையா அர்ப்பணிக்கும் போது இன்றைக்கு அந்த ஜீவாதிபதியாய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். உங்க அருகில நிற்கிறார், உங்களை தொடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கி வருகிறது. உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவத்தின் தோஷங்கள் நீக்கப்படுகிறது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். சொல்லுமா, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, குற்றம் கண்டுபிடித்த மன்னிங்கப்பா, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கு. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கு. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு பேசிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையின்படியாக உடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டு அப்பா வசனத்தை பிட்டு கொடுத்து அது 30, 60, 100 கனி கொடுக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மன கண்களை திறந்து இருதயங்களை திறந்து லீதியாளோட இருதயத்தை திறந்து பேசினது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளோட இருதயத்தை திறந்து எப்படி வாழ வேண்டும் இந்த கடைசி நாட்கள்ல என்று பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி அவங்க வாழும் பொழுது அப்பா இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் விடுதலை, இந்த போராட்டங்களுக்கு எல்லாம் விடுதலை, அதிகாரத்துல வரக்கூடிய துன்பங்கள், நெருக்கங்கள், அப்ப பஞ்சங்கள், பட்டினிகள், அப்ப உலகத்துல நடைபெறுகிற கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் எல்லாவற்றிற்கும் பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வார்த்தை முடியாது. இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் இரத்தத்தினால் தெளிக்கிற பொழுது வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினால விடுதலை, இயேசுவின் வார்த்தையினால விடுதலை. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும். மன அழுத்தத்தோட விடுதலை இல்லாதபடி சோர்ந்து போய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால் விடுவிப்பீராக. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும், இருதய கண்கள் திறக்கப்படட்டும், மன கண்கள் பிரகாசம் அடையட்டும். இப்பொழுது மனதுல ஒரு விடுதலை, ஆத்மால ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் சோர்வின் ஆவிகள் விலகி போகட்டும். இயேசுவின் நாமத்தில பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் விலகட்டும். எப்பொழுது பிசாசின் தந்திரங்கள் குடும்பங்களிலிருந்து விலகி போவதாக. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கட்டப்படுவதாக. குடும்பங்கள் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக. இரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நல்ல ஒரு தேவ செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.